بسم الله الرحمن الرحيم என்ன கேள்வின்னு சொன்னால், மாற்று மதத்தவர்களை நான் இஸ்லாம் பற்றி சொல்லும் போது காட்டுவாசிகள் இருக்கிறாங்களே, காட்டுவாசிகள் இவர்களை பற்றி இதில் உதாரணம் போட்டுக்கிறாங்கன்னு சொன்னால் எஸ்கிமோஸ் அப்படின்ற உதாரணம் போட்டுக்கிறாங்க. போன்றவர்களுக்கு உதாரணம் சரியோ தெரியாது. அல்லாஹு தாலா வணங்க தகுதியானவன் என தெரியாத நிலையில் மரணம் அடைகிறார்களே, அவர்களின் நிலை என்ன என நம்மிடம் கேட்டால் நாம் என்ன சொல்வது அப்படின்றது. இதில் நான் ஒரு 2-3 உபதேசங்களை நான் இந்த இடத்துல என்ன செய்யலாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதை நான் பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் பொதுவாக இந்த மாதிரி மட்டுமல்ல, இது போன்ற பல கேள்விகள் நம்மகிட்ட எழும். அது எப்படி தெரியுமா, எங்களுக்கு புரிஞ்சிடும். எங்களுக்கு ஒரு கேள்வி ஒரு புரியாதவன்ற நிலைமை என்ன, எங்களுக்கு ஒரு உருக்கமான முக்கியமான ஒரு கட்டம் நன்றாக என்ன செஞ்சிடும், உள்ளத்தில் பதிஞ்சிடும். பதியாதவன்ற நிலைமை என்ன இப்படி ஒரு கேள்வி வரும். சில விஷயங்கள் எங்களுக்கு மார்க்கத்தில் தூரமாக வழங்கி அவருடைய ஆழ அகலங்கள் எல்லாம் விளங்கி நம்ம மெய் செலுத்திடுவோம். அப்படி இஸ்லாத்தையே நினைக்காதவன்ற நிலைமை என்ன, அவனுக்கெல்லாம் இதுக்குள்ள வரல கிடைக்கலையே, அப்ப இது எப்படி நியாயமாகும் என்ற கேள்வி வரும். இந்த மாதிரி நேரங்கள்லாம் நீங்க என்ன நினைக்க தெரியுமா, முதல் பதில், முதலாவது இந்த சிந்தனையை உண்டாக்கி அவனுக்கு பதில் கிடைக்கல என்று நான் வழிகட்டக்கூடாது. முதலாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி சைத்தான் அதை உண்டாக்குவான் பத்தி, அவனுக்கு இந்த சான்ஸ் கிடைக்குமா, இவனுக்கு இது விளங்க வாய்ப்பு இருக்குதா, அவன் நிலையை பாரு, இல்லை இது எப்படி நீதியாக இருக்கும், எல்லாருக்கும் விளங்கினாத்தான் அது நீதியாக இருக்கும் என்று என்ன நடக்கும் தெரியுமா, அல்லாஹ் நம்மளுக்கு தந்த விளக்கத்தை விட்டு போட்டுட்டு வெளியே போயிடுவோம். இப்படி நிறைய போனவர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக ட்ரெஸ்ல அபாயாவை உடுத்து முறையாக மறைச்சி முறையாக வாழக்கூடிய பெண்களுக்கும் இந்த சைத்தான் சிந்தனை என்ன செஞ்சுக்கிறான் போட்டுக்கிறேன். எப்படி போடாதவர்கள் ஒழுக்கமாக இருக்கலையா, அவங்களும் சரியா கரெக்டா இருக்கிறாங்களா இல்லையா, அது அவங்களுக்கு எப்படி இந்த விளக்கம் வரும், இதை உடுத்தா தான் மறைக்கலாம், நம்ம பேணுதலாக வாழலாம் என்ற விளக்கம் எப்படி வரும், அவங்களும் பேணுதலா இருக்கத்தானே செய்யறாங்க என்று சிந்திச்சு அவர்களுடைய பக்கம் இறங்கி இதை அகற்றி கொண்டவர்கள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. இது சைத்தான் சில பொழுது நம்மளுக்கு இதை பயன்படுத்த கேள்வி பிழை இல்லை, ஆனா சைத்தான் இதை என்ன செய்வான் சில பொழுது நன்றாக பயன்படுத்துவான். முதலாக புரிஞ்சுங்க, எனது ரப்பும் இதை விளங்காதவனுடைய ரப்பும் அல்லாஹ், எனது ரப்பும் இதை விளங்காதவனுடைய ரப்பும் அல்லாஹ். எனக்கு அல்லாஹ் விளக்கம் தந்தானா, முதலாக ஃபஹ்மதில்லா, அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு நம்ம அதுல இயன்ற அளவுக்கு எங்களுடைய விளக்கத்தை பயன்படுத்தி எங்களை காப்பாற்றி கொண்டு போக முயல வேண்டும். விளங்காதவர்களுக்கு ஏன் விளங்கவில்லை என்பது சில பொழுது எங்களுக்கு விளங்காம இருக்கலாம். எப்படி விளங்காதவர்களுக்கு ஏன் விளங்கவில்லை என்பது சில பொழுது எங்களுக்கு விளங்காம என்ன செய்யலாம் இருக்கலாம். எங்களுக்கு விளங்கலை எடுத்துக்காக வேண்டி எங்களுக்கு கிடைச்ச விளக்கத்தை விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏன் அவர்களுக்கு விளங்க இல்லை என்பது எங்களுக்கு விளங்கலை எடுத்துக்காக வேண்டி எங்களை விளக்கத்தை என்ன செய்யக்கூடாது, விட்டு விட்டு போய்விடக்கூடாது. இதுல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இது நம்ம உலகத்துல சரியா செய்வோம். உலகத்துல ஊர்ல ஒரே வகுப்புல படிச்சிருப்போம், ஒரே மாதிரி பிசினஸ்ல இறங்கியிருப்போம், நம்ம ஒரு மாதிரியா முன்னேறிட்டு போயிருப்போம். எங்களுக்கு ஒரு சிந்தனை வரும், எல்லாரும் ஒன்றா தான் படித்தோம், இன்னும் சொல்ல போனால் அவன்லாம் முந்தி வந்தவங்க, நான் இந்த பிஸ்னஸில் எப்படியோ திறமையாக முன்னேறிட்டேனே, இவங்களுக்கெல்லாம் ஏன் விளங்கலை அப்படின்ட்டு சிந்தனை வரும். அதுக்காக உங்களோட பிஸ்னஸ் விட்டு போய் அவனோட போய் சேர்ந்துருவீங்களா, சேர மாட்டீங்க. சரி, நம்மளுக்கு தந்தது நம்ம டெவலப் பண்ணிட்டு போயிட்டு தான் இருப்போம். எதுல பின்னுக்கு வந்துடும் தெரியுமா, மார்க்க விஷயத்துல. உலக விஷயத்துல எவனுக்கு விளங்காட்டியும் பரவாயில்ல, நம்மளுக்கு விளங்கிட்டா அல்ஹம்துலில்லாஹ்னு என்னது அந்த பகுதியில் போய்கிட்டே இருப்போம். ஆனா உலக விஷயத்துல மட்டும் ஒரு பெரிய சிந்தனை எடுத்து அவனுக்கு விளங்காத இவனுக்கு விளங்காத இது எப்படி சமனாக இருக்கும். அப்ப உதாரணமாக இப்ப அரபு உலகத்துல இஸ்லாம் வந்திருக்கிறது, அரபு உலகத்துல இஸ்லாம் வந்திருக்கு. அரபு தெரிஞ்ச மக்களுக்கு என்ன சிந்தனை வரும், நம்ம ஓதுறோம் விளங்குது, நம்ம கண்ணீர் வடிக்கிறோம். அரபு தெரியாத மக்களுக்கு இது விளங்காது, இது எந்த வகையில நீதியா இருக்கும் என்று எவன் விட்டு போக கூடாது. அரபு தெரிஞ்சு விளங்கி அழுகிறானே அவன் என்ன நினைச்சிட கூடாது, இது சமனான மார்க்கம் அல்ல அப்படின்னு வெளியே போயிடக்கூடாது. நீ என்ன நினைக்கணும்னா, உனக்கு அல்லாஹ் அருளையும் சந்தர்ப்பத்தை தந்திக்கிறான், சந்தோஷமா என்னது முன்னேறிட்டு போ. விளங்காதவனுக்கு ஏன் விளங்கவில்லை என்பது சில பொழுது உனக்கு விளங்காம என்ன செய்யலாம் இருக்கலாம். இது முக்கியம். இது அல்லாஹ் சில பொழுதுல சோதனைக்காக தருவான். இந்த அடிப்படையில் இதை நம்ம விளங்கிக்கண்டு, இதில் நான் சாதாரணமா இதை நம்ம தெரிஞ்சுக்கல தான் கேட்கிறோம். வேற நம்மளுக்கு அது விளங்கினோ விளங்கலையோ நம்மளுக்கு இதுதான் உண்மை என்று தெரியும் என்றிருந்தால் இந்த கேள்வி நியாயமானதுதான். இப்ப அந்த அடிப்படையில் அந்த கேள்விக்குரிய பதில் அப்படி என்னன்னு சொன்னால், இன்றைக்கு இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான சப்ஜெக்டா என்ன செய்யறாங்க, இதை பயன்படுத்துறாங்க. நீங்க பார்க்கலாம், யூடியூப்ல ஒரு கிளிப் ஒன்று போட்டிருந்தாங்க, கடவுள் எப்படி தோன்றினான், கடவுள் எப்படி தோன்றினான் அப்படின்னு சொன்னா, இப்ப காட்டுவாசிகள் அப்படின்னு காட்டப்படுறாங்களே, காட்டப்படுறதெல்லாம் உண்மையில மலையிறானே கெனிபலிசம் அப்படியெல்லாம் காட்டுவாங்க. இதை காட்டப்படுறதெல்லாம் என்னது 100க்கு 100 உண்மையான சப்ஜெக்ட் எல்லாம் அல்ல, இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஆனா இவங்க காட்டுற அளவுக்கு உண்மையான சப்ஜெக்ட் அல்ல. அது ஒரு பிளைட் என்ன செய்யுது,
ஒரு இந்த மாதிரி எமர்சனியா காடு ஏரியாவில் ஒரு ஃப்ளைட்டு போகுது. ஃப்ளைட்டு போகிற நேரத்துல எல்லாம் அந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா கீழே குந்தி அப்படியே வணங்குறாங்க குனிச்சு. ஏன்? சரியா ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் அல்லது குறிப்பிட்ட நேரத்தில் அதுக்கு மேலால் என்ன செய்யுது, லைட் எல்லாம் ஒடிந்துக்கணும், இரவுல போகுது. அந்த மக்களுடைய சிந்தனை மூளை வளர்ச்சி அடிப்படையில் கடவுள் தோற்றம் அளிக்கிறார். கடவுள் என்ன செய்யறாரு, தோற்றம் அளிக்கிறார். அந்த பகுதியால் போறாங்க, அந்த நேரத்தில் பிரார்த்திக்கிறாங்க. ஒரு நிமிஷம் தான் கடவுள் அந்த ஏரியாவில் என்ன செய்வாரு, போவாரு, பிரார்த்திக்கிறாங்க. போனாச்சா மறந்தாச்சு இப்படி நினைக்கிறாங்க. இப்படி இது போட்டு கடவுள் எப்படி தோன்றி இருப்பார், அதாவது எப்படி இந்த மாதிரி பின்தங்கிய மக்கள் என்று கருதப்படக்கூடியவர்கள் எப்படி மேலால் ஒன்று அற்புதமா போன உடனேயே இவ்வளவு பிரம்மாண்டமா ஒன்று என்ன செய்து இவ்வளவு நெருக்கமாக நமக்கு கீழால போது பெரும் ஓசையோட அப்படி என்று அந்த சிந்தனையூடாக அவங்க வணங்க ஆரம்பிச்சாங்க. இதான் கடவுள் தோன்றிய முறை அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க. அன்புள்ள சகோதரர்களை, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் பலவிதமான படைப்புகளை பலவிதமான போக்குகளை அல்லாஹு தாலா படைத்திருக்கிறான். காட்டுவாசின்னு சொல்லப்படக்கூடிய எல்லாருமே விளங்காதவங்க அல்ல. அல்லாஹு தாலா மனிதனுக்கு அக்லை கொடுத்து படைத்திருக்கிறான் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய எங்களுக்கு ஒரு உத்தரவாதம். நம்ம ஹிஸ்டரியிலையும் சோசியலையும் படிச்ச மாதிரி இல்லை. எப்படி மனிதன் குகையில இருந்தா வெளியே வந்தான், கல்லோட கல்லை தட்டி நெருப்பு கண்டுபிடிச்சான், அப்புறம் ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சான், மிருகங்களை பார்த்து இப்படி வரலாற்றில் மட்டும் தான் படிச்சுக்கலான்னு. ஆனா நம்ம தெரிஞ்செல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து வந்ததுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு இன்பத்தை பார்த்து எல்லாத்தையும் கண்டு, நெருப்பை காணாம எந்திப்பாங்க, எல்லாத்தையும் கண்டு தடுக்கப்பட்ட மரத்தை நம்ம காணலையே அதையெல்லாம் கண்டு இந்த உலகத்துக்கு வந்தவர், எல்லாம் தெரியும். அதனால அல்லாஹ் தஆலா பெரிய இல்ம கொடுத்து இந்த உலகத்துக்கு இறக்கினான். குகையில இருந்தெல்லாம் வெளியே வரல, குகையில இருந்தெல்லாம் வெளியே வரல. அல்லாஹ் தஆலா சொல்றான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நம்ம கண்ணியப்படுத்தி இருந்தோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து காலத்துல கப்பல் கட்டியாச்சு. கப்பல் என்னது கட்டியாச்சு, பெரும் தட்டான கப்பல்கள் கட்டி ஒரு பெரிய டெவலப்பான ஒரு சமுதாயம் தான் அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை சொல்றான். இது என்ன குகையிலிருந்து குனிஞ்சு குரங்கு மாதிரி போன மாதிரியே ஒரு போட்டோ போட்டு காட்டி விளங்கிட்டா ஒண்ணுமே விளங்காத மாதிரி இருந்து அதுல மிச்சம் மீதிகள் தான் இந்த காட்டுக்குள்ள வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. எது டெவலப் ஆகி வந்துட்டாங்களா மற்றவங்க எல்லாம், அந்த வராம அப்படியே பழங்குடி மக்கள் இருந்தாங்களே அதை இருந்து அவங்க அப்படியே செஞ்சுட்டாங்க, அந்த காட்டுக்குள்ள இருந்து விட்டார்கள் அப்படி என்று சொல்றாங்க. இப்படி இருக்கிறாங்க மக்கள். சில மக்களை நம்ம பார்க்கிறோம், அவங்க நினைச்சா வெளியே அழகா வரலாம், நினைச்சா வெளியே வரமாட்டோம் உள்ளுக்கு வைக்கிறாங்க. ஆனா எப்ப வந்துட்டு போறாங்க, முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வந்துட்டு அப்படி அவங்களோட ட்ரெஸ்ஸோட எல்லாம் வந்துட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் கலந்து கொண்டு உள்ளுக்கு போறாங்க. இதெல்லாம் வம்புத்தனம். இதெல்லாம் நம்ம நல்ல நாகரிகமான வாழ்க்கை விளங்கி இப்படியே வாழுவோம்ன்றது வம்புத்தனம். அப்ப அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அக்கல் கொடுத்திருக்கிறான். ஆனா சில மனிதர்கள் காட்டப்படுகிறார்களே, அந்த காட்டப்படுகின்ற மக்களை பற்றி உண்மை நிலை நம்மளுக்கு தெரியாது. உண்மையில் அப்படி இருக்கிறார்களா? உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் என்று இருக்கக்கூடியவங்க காட்டுவாசிகள், டெவலப் இல்லாத காட்டுவாசிகளை கண்டாங்களா அப்படின்றது நம்மளுக்கு என்னது தெரியாது. அப்படியே இருக்கிறது வைத்துக் கொண்டால் ஹதீஸ் எப்படி எங்களுக்கு சொல்லுவது தெரியுமா? தெளிவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் என்னை பற்றி செய்தி அவரது காதுகளை வந்தடைந்து, எப்படி என்னை பற்றிய செய்தி அவரது காதுகளை வந்தடைந்து பின்னர் எவர் என்னை ஈமான் கொள்ளவில்லையோ அல்லாஹு தஆலா அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறார். வேற எந்த தீனையும் அவர்கிட்ட அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். எப்படி யஸ்மஉ பி ثم لا يؤمن, முதலாவது என்னை பற்றிய செய்தி அவருக்கு என்ன செய்யணும், வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய செய்தி யார் யாருக்கெல்லாம் இந்த உலகத்தில் வரவில்லையோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய செய்தி யாருக்கெல்லாம் வரவில்லையோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு என்ன செய்யறான், இந்த உலகத்தில் அந்த செய்தி கிடைக்காததை வைத்து அந்த குற்றத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான் அவர்களுக்கு. சரி, அவங்களுக்கு என்ன செய்வான் என்பது இரண்டாவது கட்டம். ஆனால் குற்றம் பிடிக்க மாட்டான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு கிராமத்தையும் அழிப்பது கிடையாது. அஹ்லுஹா காஃபிலூன், விளங்காத மக்களாக அந்த ஊர்வாசிகள் இருக்கின்ற நேரத்தில். எப்படி காஃபில் என்றா புறக்கணித்த மக்களாக, அந்த என்ன சொல்றது கவனம் இல்லாத மக்களாக இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் அழிக்க மாட்டான். எப்படி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் அழகான ஒரு வசனம், அஹ்லுஹா காஃபிலூன், பராமுகமான விளங்காத மக்களாக இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த ஊரை அழிக்க மாட்டான். அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்துக்கு செய்தி போய் சேராத அமைப்பில் ஒரு சமுதாயம் இருந்து விளங்காத மக்களாக ஒரு சமுதாயம் இருந்தால் அல்லாஹ் ஒரு நாள் அந்த சமுதாயத்தை என்ன செய்வதில்லை, தண்டிக்க போவது இல்லை. அப்படின்னு அவங்க நாளை வறுமையில அல்லாஹ் மன்னிச்சிருவானா, நரகத்தில் நுழைச்சிருவானா, சொர்க்கம் நுழைத்து விடுவானா? இது சம்பந்தமாக சில ஹதீஸ்களை இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஹாக்கிம்ல, அதே போல சஹீஹ் இப்னு ஹுஸைமால எல்லாம் வருது. என்ன, நாளை மறுமையில் இது போன்றவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சோதனை வைப்பான். எப்படி இது போன்றவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பிரத்யேகமான ஒரு சோதனை வைப்பான் என்று. ஆனா அந்த செய்திகளுடைய தரம் பலகீனமானது. அதனால நம்ம அதை ஆதாரமாக என்ன செய்ய முடியாது, அதை சொல்ல முடியாது. ஆனா நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வமா அனா பிதல்லாமில் அபீத், நான் எனது அடியார்களுக்கு
அநியாயம் இழைப்பவன் அல்ல. நரகத்துல போடப்படுகிற நேரத்திலேயே என்ன கேட்பாங்க? என்னிடமிருந்து உங்களுக்கு தூதர்கள் வரவில்லையா? என்னிடமிருந்து உங்களுக்கு தூதர்கள் வரவில்லையா? எச்சரிக்கை. என்ன சொல்லுவாங்க? பலா, வந்தார்கள் அப்படின்னு சொல்லித்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அதுல போடுவான். ஃபஅதரஃபு பிதம்பிஹிம், அவங்களுடைய பாவங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பின்னால தான் அல்லாஹ் தஆலா போடுவான். இது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதனால நம்ம நமது மனதை ஆறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். செய்தி தெரியாமல் நிராகரித்தவர்கள் அல்லது செய்தி தெரியாமல் ஒன்று அப்படியே இருந்தவர்கள் யாரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்டிப்பது கிடையாது. அவங்களுக்கு நிர்பந்தமும் கிடையாது. செய்தி போய் அவர்களுக்கு சேரவில்லை என்று சொன்னால், செய்தி போய் அவர்களுக்கு சேரவில்லை என்று சொன்னால் சரி, இப்ப என்ன கேட்பாங்கன்னு சொன்னால், அவர்களுக்கு இப்ப காட்டுவாசிகள் சொல்லப்படுற எல்லாருக்கும் ஒரு தனி லாங்குவேஜ் சொல்லி வச்சுக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கிறது, அதுல பேசலாம், அதை படிச்சவங்க இருக்கிறாங்க, அதை பல்கலைக்கழகங்களில் படிச்சவங்க இருக்கிறாங்க, அவங்க பேசலாம் சொல்லி வைத்திருக்கிறாங்க. அப்படியே எடுத்துக்கணும்னா என்ன, அந்த மொழியில பேசி தெரிந்தவர்கள் முஸ்லிம்கள் இருந்தால் அவர்களுக்கு போய் என்ன செய்யலாம்? இந்த விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பு என்ன செய்யலாம்? இருக்கலாம். ஆனால் எனது தனிப்பட்ட நம்பிக்கை, இந்த உலகத்தில் சொல்லி காட்டப்படுற அமைப்புல காட்டுவாசிகள் இல்லை. இது தனிப்பட்ட நம்பிக்கை. எப்படி இப்ப சொல்றாங்களே, ஒரு விதத்துல காட்டுறாங்களே, ஒரு பயங்கரமான ஒரு அமைப்புல, இந்த அமைப்பில் ஒன்றுமே விளங்காத அமைப்புல சொல்ற காட்டுவாசிகள் இல்லை என்பதுதான் எனது கருத்து. பொதுவாக டார்வினிசத்தை உறுதிப்படுத்துவதற்கான திரைமறைவில் நடக்கக்கூடிய ஒரு திட்டமிடல் தான் என்பது எனது தனிப்பட்ட ரீதியான கருத்து. டார்வினிசத்தை உறுதிப்படுத்தணும்னா குரங்கு மாதிரி 10 பேரை காட்டணும். அதை தவிர இதுல ஒரு உண்மை இருப்பதாக எனக்கு தெரியல. அல்லாஹு ஆலம். நம்ம அந்த துறையை தெரிச்சு உள்ளவங்க அல்ல. அதான் எனக்கு தனிப்பட்ட ரீதியான கருத்து. சுருக்கமாக இதுதான் பதில்.